நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்னது அப்படின்னா கேலண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிளாக் அண்ட் கேலண்டர் அப்படிங்கிறது ஒரே டாபிக் தான். அந்த கிளாக்ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் கேலண்டர் இருந்து ஒரு கொஸ்டின் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் வரும், ரைட்டா? ஸோ என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் வரும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படிதானே? எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்கு வரும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அதுக்கு வரும், அண்ட் குறிப்பாக போலீஸ் எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகேயா? ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் வரும். இதை தவிர மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், எல்லாருக்குமே அதுலேருந்து ஒரு கொஸ்டின், கிளாக்லேருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் கேலண்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கிளாக்கு கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க சேவ் போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்குள்ள டாபிக் வந்து என்னதுன்னா கேலண்டர். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டுடே டாபிக் உள்ள போகலாம். என்னது அப்படின்னா கேலண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த கேலண்டர் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வருஷம் லீப் இயரா இல்லைன்னா ஆர்டினரி இயரா, சரியா? ஸோ கொஸ்டின்ல ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, அந்த இயர் வந்து ஆர்டினரி இயரா அல்லது லீப் இயரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியணும். இது நம்ம சின்ன பிள்ளைல சின்ன கிளாஸ் படிக்கும் போதே 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இருந்தாலும் அவரோட ரிவைஸ் பண்ணி விடுதேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1872 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 1872ங்கிறது லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு இயருடைய லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர், அது டிவைட் ஆகலை அப்படின்னா அது ஆர்டினரி இயர். ஸோ டிவைட் பண்ண தெரியணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 is 4. அதே மாதிரி இங்க 1 4 is 4. ஸோ 7ல 4 பண்ணா ரிமைனிங் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 3. அந்த 3 2 பக்கத்துல போட்டா 32 ஆகுமா? 32ல எத்தனை 4 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 8 4s are 32. ஸோ இந்த 72 எதால டிவைட் ஆகுது? 4ஆல டிவைட் ஆகுது. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4ஆல டிவைட் ஆச்சுன்னா இது என்ன இயர் ஃப்ரெண்ட்ஸ்? லீப் இயர். என்ன இயர் ஃப்ரெண்ட்ஸ்? லீப் இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னொரு வருஷம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1877 எடுத்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1877. ஸோ இந்த இயர் வந்து லீப் இயரா இல்லைனா ஆர்டினரி இயரான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? லாஸ்ட் 2 டிஜிட்டை என்ன செய்யணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 is 4. இங்க 1 4 is 4. ஸோ 7ல 4 பண்ணா ரிமைனிங் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 3. ஸோ 3 இந்த 7க்கு பக்கத்தில் போட்டால் 37 ஆயிருமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 37ல எத்தனை 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? 9 4s are 36 தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு? 37. ஆனால் 9 4s are என்ன வரும்? 36 தான் வரும். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? 37. ஸோ இந்த 77 4ஆல என்ன ஆகாது? டிவைட். ஏன்னா ரிமைண்டர் வருதுல ஃப்ரெண்ட்ஸ் 1. ஸோ வந்து அது டிவைட் ஆகாது. ஸோ டிவைட் ஆச்சுன்னா அது என்ன இயர்? லீப் இயர். ஆனால் இது என்ன செய்யல? டிவைட் ஆகலை. ஸோ இது என்ன இயர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்டினரி இயர். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த லீப் இயருக்கும் ஆர்டினரி இயருக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த இப்போ 1872 அது லீப் இயரா ஆர்டினரி இயரா அப்படின்னு எப்படி முடிச்சோம்? லாஸ்ட் 2 டிஜிட் எதாவது டிவைட் பண்ணோம்? 4ஆல டிவைட் பண்ணோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1300. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1300 இது லீப் இயரா இல்லைனா ஆர்டினரி இயரான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல, அதுதான் தப்பு, சரியா? ஸோ இது ஏன்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட் என்னதான் இருக்கு? 0 0. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செஞ்சுரி இயர்ம்பாங்க. நூற்றாண்டு, நூறாண்டு. நூற்றாண்டு கழிவுங்க 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. இது எத்தனாவது நூற்றாண்டு? 13ஆம் நூற்றாண்டு. ஸோ செஞ்சுரி இயர்ம்பாங்க, நூற்றாண்டு. ஸோ இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 0 0 அப்படி வந்துருச்சுன்னா அந்த இயர் இஸ் கால்ட் அ செஞ்சுரி இயர். ஸோ செஞ்சுரி இயர் வந்து லீப் இயரா அல்லனா ஆர்டினரி இயரா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிவைட் பை 400, நாட் 4. டிவைட் பை 400. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நார்மல் இயரா இருந்துச்சுன்னா அது லீப் இயரா இல்லைனா ஆர்டினரி இயரான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவைட் பை 4 போட்டா ஆர்டினரி இயர். 4ஆல டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், 4ஆல டிவைட் ஆகலைன்னா ஆர்டினரி இயர். பட் செஞ்சுரி இயரா இருந்துச்சுன்னா
இது நார்மல். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரல, 0 வரல இங்க. ஆனா இங்க லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. சோ லாஸ்ட் 2 டிஜிட் 0 வந்திருந்தா அது என்ன இயர், செஞ்சுரி இயர். அந்த செஞ்சுரி இயர் வந்து லீப் இயரா இல்லனா ஆர்டினரி இயரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆல டிவைட் பண்ணக்கூடாது. எதால டிவைட் பண்ணும், 400 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 400 ஆல டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர். 400 ஆல டிவைட் ஆகலைன்னா அது என்ன இயர், ஆர்டினரி இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2020 ஆயிடும், கேன்சல். 13 4 ஆல ஆகாது டிவைட். ஏன்னா 3 4s ஆர் என்ன வரும், 12 தான் வரும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, ஸோ டிவைட் ஆகலை. ரைட்டா? ஸோ டிவைட் ஆகலைன்னா இது என்ன இயர், ஆர்டினரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, 1600. ஓகேயா? ஸோ இது 1600 இது ஆர்டினரி இயரா இல்லைனா லீப் இயரான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஆர்டினரியா லீப் இயரான்னு சொல்லி பார்க்கறதுக்கு எதாவது டிவைட் பண்ணணும். 4 ஆலையா 400 ஆலையா, 400 ஆல. ஒய், ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்திருக்கு 0 0. ஸோ திஸ் இயர் இஸ் கால்ட் அஸ் செஞ்சுரி இயர். ஸோ செஞ்சுரி இயரா இருந்துச்சுன்னா அது லீப் இயரா இல்லைனா ஆர்டினரியான்னு சொல்லி ஆர்டினரி இயரான்னு சொல்லி கம்பெனிக்கு எதாவது டிவைட் பண்ணணும், 400 தான் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும், 20 ஆயிடும், கேன்சல். 16 4 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா, 4 4s are 16. So 1 4 is 4, 4 4s are 16. So 1600 400 ஆல டிவைட் ஆகுதா ஆகலையா, ஆகுது. ஸோ டிவைட் ஆச்சு அப்படின்னா இது என்ன இயர், லீப் இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி லீப் இயரா இல்லைனா ஆர்டினரி இயரா எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா? ஸோ இதை மொத்தம் 2 கண்டிஷன். இயரை பார்க்கணும். இயர் நார்மல் இயராக இருந்தால் 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் ஆச்சு அப்படின்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா ஆர்டினரி இயர். ஸோ இது நார்மல் இயர் இல்லாமல் செஞ்சுரி இயராக இருந்துச்சு அப்படின்னா எதாவது டிவைட் பண்ணி பார்க்கணும், 400 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா ஆர்டினரி இயர். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தால என்ன முடிக்கணும்னா ஆட் டேஸ். என்ன டேஸ், ஆட் டேஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரியணும், அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு ஆட் டேஸ் தான் என்னன்னு சொல்லித்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, நம்ம என்ன இயரை பார்த்தோம், ஒன்று லீப் இயர், இன்னொன்று என்ன இயர், ஆர்டினரி இயர். ஸோ ஓகேயா? ஸோ லீப் இயர் ஆர்டினரி இயர் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா ஏற்கனவே சின்ன பிள்ளைல நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். லீப் இயர் இதில் மொத்தம் ஹவு மெனி டேஸ், லீப் இயராக இருந்தால் அதில் எத்தனை நாள் வருஷத்துக்கு தெரியுமா, 366 டேஸ், 366 நாள்கள். சரியா? லீப் இயரா இருந்ததுன்னா அந்த வருஷத்துல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும், 366 நாட்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது லீப் இயர். ஸோ ஆர்டினரி இயர்ல எப்படி இருக்கும், 365 ஒரு நாள் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதனால அந்த இயருக்கு பேருது ஆர்டினரி இயர். ஸோ அந்த ஒரு நாள் லீப் இயரா இருந்தா ஒரு நாள் கூடுது, ஆர்டினரி இயரா இருந்தா ஒரு நாள் என்ன செய்யுது, கம்மியாகுது. எதனால அப்படின்னா பிப்ரவரி மந்த், என்ன மந்த், மற்ற மாசத்துக்குலாம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மந்த்துக்கு மட்டும்தான் லீப் இயரா இருந்தா 29 டேஸ். லீப் இயரா இருந்தா எத்தனை டேஸ், 29 டேஸ் இருக்கும். இதே ஆர்டினரி இயர்ல பிப்ரவரி மாசம் உங்களுக்கு 28 டேஸ் தான் இருக்கும். எத்தனை டேஸ் தான் இருக்கும், புரியுதா? ஸோ இந்த வருஷம் என்னது 2020. ஸோ 2020 தானே, 2020ங்கிறது லீப் இயரா ஆர்டினரி இயரா சொல்லி பாருங்க. என்ன செய்யணும், 2020 லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு சொல்லி கண்டுபிடிக்க டிவைடட் பை 4 400 டிவைடட் பை 4. வெரி குட். ஏன் டிவைடட் பை 4? ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரல, 0, 2 0 வந்துடணும். இந்த டிஜிட்டும் 0 வரணும், இந்த டிஜிட்டும் அப்படி வந்தால் தான் செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயராக இருந்தால் தான் நம்ம 400 டிவைட். ஆனால் இது என்ன கிடையாது, செஞ்சுரி இயர் கிடையாது. ஸோ எதாவது டிவைட் பண்ணி பார்த்தா போதும், 4 ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ 24 ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா, 5 4s are 20. So 1 4 is 4, 5 4s are 20. So 2020 அதில் லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இது என்ன இயர், லீப் இயர். ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள் வந்திருக்குமா, 29 நாள் வந்திருக்குமா? ஏன்னா போய் பாருங்க 29ஆம் தேதி வரை வந்திருக்கும் பிப்ரவரி மாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லீப் இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரி மாதம் 29 நாட்கள், ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரி மாதம் 28 நாட்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்ஸ். சரியா, ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா லீப் இயர். அந்த லீப் இயர் 366 டேஸ் தானே. இந்த டேஸை வீக்ஸாக மாற்றணும், வாரங்களாக மாற்றணும், நாட்களை எதாவது மாற்றணும், வாரங்களாக மாற்றணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை வாரம் வரும்னா 52 வாரம். எத்தனை வாரம் வரும்,
ஸோ 52 வாரம் 52 வீக்ஸ் 52 வீக்ஸ் ப்ளஸ் எத்தனை டேஸ் வரும்னா 2 டேஸ் ப்ளஸ் எத்தனை டேஸ் வரும் 2 டேஸ் வரும். எத்தனை டேஸ் வரும் 2 டேஸ். ஓகேயா? இதே இது ஆர்டினரி இயர் சாதாரண வருஷத்துல 365 தானே. இங்க 360 இங்க 365 தான். அப்ப எத்தனை வாரம் வரும் 52 வாரம் தான். 52 வீக்ஸ் தான் பிளஸ் எத்தனை டே என்னங்க 366 ஒரு நாள் கூட இருந்துச்சு அதனால 2 டேஸ் வந்துச்சு. ஆனா ஒரு நாள் எப்படி இருக்கு கம்மியா தான் இருக்கு. சோ இந்த 2 டேஸ் வந்துச்சுன்னா இங்க எக்ஸ்ட்ரா எத்தனை டேஸ் தான் வரும் 1 டே. ஏன்னா இதை விட ஒரு நாள் கம்மி தானே. சோ 2 டேஸ் தான் இங்க எக்ஸ்ட்ரா வரும் 1 டேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ கவனிங்க இந்த 52 வீக் அப்படி தானே பிளஸ் என்ன வந்திருக்கு 2 டேஸ் வந்திருக்கு ரைட்டா. சோ இந்த எக்ஸ்ட்ரா டே தான் நம்ம என்ன சொல்றோம் ஆட் டே. என்ன டே இந்த எக்ஸ்ட்ரா டேஸ் அதாவது எக்ஸ்ட்ரா டேஸ் from the complete week. The complete weeks போக remaining உள்ள எக்ஸ்ட்ரா டேஸ் is called as odd days. So leap year இருந்துச்சுனா என்ன இயரா இருந்துச்சுனா leap year இருந்துச்சுனா அதுக்கு odd day எத்தனை 2. odd day நம்பர் எத்தனை 2. So leap year இருந்துச்சுனா odd day நம்பர் 2. ஞாபகத்தை வச்சுக்கணும். தடவை கேப்பேன். leap year இருந்துச்சுனா odd day நம்பர் எத்தனை 2. இதே ஆர்டினரி இயரா இருந்துச்சுனா odd day எவ்வளவு 1. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. So leap year இருந்தனா odd day 2. ordinary இருந்தா leap year odd day எத்தனை 1. odd day number 1. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறப்பு கேட்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ லீப் இயருக்கு ஆட் டே எத்தனை 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டினரி இயருக்கு ஆட் டே எத்தனை 1 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் என்ன டாபிக் போக போறோம்னா ஆட் டேஸ். என்ன டேஸ் ஆட் டேஸ். மந்த்துக்கு எப்படி ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். டேஸ் கொடுத்துருந்தா அதுக்கு ஆட் டே எப்படி கண்டுபிடிக்கணும். இயர்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு ஆட் டேஸ் எப்படி கண்டு இந்த ஆட் டேஸ் மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா இந்த டாபிக் ஓவர். அவ்வளோதான். ஸோ இந்த ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் டேஸ். ஓகேயா? ஸோ ஆட் டே அதுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நோட்ஸ்னு சொல்லி பார்த்தலாம். சரி கவனிங்க. 0 ஆட் டே நம்பர் 0ன்னு வந்துனா சண்டே. ஆட் டே நம்பர் 0ன்னு வந்து என்ன டே சண்டே. ஆட் டே நம்பர் 1ன்னு வந்தா மண்டே. வெரி குட். மண்டே. 2 na Tuesday. Very good. 3 na Wednesday. 4 na Thursday. 5 na Friday. 6 na Saturday. அவ்வளவுதான். ஞாபகத்துல சொல்லணும் சரியா? ஸோ ஆட் டே நம்பர் நமக்கு 0ன்னு கிடைச்சா சண்டே, 1ன்னு கிடைச்சா மண்டே, 2ன்னு கிடைச்சா டியூஸ்டே, 3ன்னு கிடைச்சா வெனஸ்டே, 4ன்னு கிடைச்சா தர்ஸ்டே, 5ன்னு கிடைச்சா ஃப்ரைடே, 6ன்னு கிடைச்சா சாட்டர்டே. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல நமக்கு டேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 29 டேஸ். எத்தனை டேஸ் இருக்கு 29 டேஸ். இதுல உள்ள ஆட் டேஸ் கண்டு. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆட் டே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இந்த டேஸை வீக்ஸா மாற்றணும். டேஸ் எதா மாற்றணும். ஏன்னா வாட் இஸ் மீன் பை ஆட் டே எக்ஸ்ட்ரா டேஸ் ஃப்ரம் த கம்ப்ளீட் வீக். வீக் கம்ப்ளீட்டா வீக் போக ரிமைனிங் உள்ள டேஸ் தான் டேஸ். ஸோ ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேஸ் எதா மாற்றணும் வீக்கா மாற்றணும். அப்படி வீக்ஸ் வாரங்களா மாற்றினாதான் கம்ப்ளீட் வீக்ஸ் போக ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கோ அது என்ன டே ஆட் டே. ரைட் தானே? ஸோ 29 டேஸ் இருக்கு. இல்லை எத்தனை வீக் எத்தனை வாரம் இருக்குன்னு முடிக்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் 7 நாள். 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ். ஸோ இந்த 29 7ஆல டிவைட் பண்ணோம்னா நம்ம அதை வீக்ஸான்னு சொல்லலாம் மாற்றிடலாம். ஸோ 29ல எத்தனை 7 இருக்கு 4 7s are 28. சொல்லுங்க 4 7s are 28. So 4 7s are 28. So 4 weeks இருக்கு ரைட்டா. So 4 weeks 4 வாரம். 4 7s are 28. So 29ல 28 போனா ரிமைனிங் எவ்வளவு டே. So 4 weeks 1 டேயும் இருக்கு. கரெக்ட்டா? So 29 days. இது ஆட் டே என்னது 1 டே. So 1 னா என்னது நமக்கு மண்டே. சொல்ல புரியுதா புரியலையா? So next பார்க்கலாம் 17 days. என்ன days 17 days.
ஸோ இதுல இருந்து ஆட் டே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா எதால டிவைட் பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். 17ல எத்தனை 7 இருக்கு? 2 7s are 14. 3 7s are சொல்லும்போது 21. இதை விட கூட தான் வந்துரும். ஸோ 2 7s are 14. ஸோ 2 வீக்ஸ் இருக்கா? ஸோ 2 7s are 14. ஸோ 17ல 14 போனா ரிமைனிங் எவ்வளவு? 3. ஸோ 3 days. So in 17 days, what is the odd day? 3. Odd day number 3. So odd day number 3 na enadhu? Wednesday. புரியுதா friends? Next கவனிங்க. ஒரு 14 days. என்ன days கொடுக்காங்க? 14 days. So 14 days. நம்ம என்ன செய்யணும்? weeks ஆ மாத்தணும். So எதால டிவைட் பண்ணனும்? 7 ஆல டிவைட் பண்ணனும். So 14ல எத்தனை 7 இருக்கு? 2 7s are 14. 2 7s are 14. So 2 weeks இருக்கா? So 2 7s are 14. Remaining days இருக்கா? 14 தான் அங்க ஆல்ரெடி இருக்கு. 2 7s are 14 போச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு? 0. ரிமைனிங் எவ்வளவு? 0 டே. உங்களுக்கு தெரியும் 0 டா என்ன டே? சண்டே. புரியுதா? சோ அப்ப இப்படி டேஸ் கொடுத்தா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாமா? சோ டேஸ் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த டேஸை 7ஆல டிவைட் பண்ணி வீக்ஸ் எழுதணும். ரிமைனிங் உள்ளது பிளஸ் டே எத்தனை ரிமைனிங் இருக்கோ அத்தனை போட்டு டேஸ் எழுதணும். அந்த ரிமைனிங் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு பேர் தான் இது ஆட் டேஸ். ஸோ டேஸ் கொடுத்தா ஆல்ரெடி காமிச்சிடலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மந்த். நெக்ஸ்ட் என்னதுமா? ஜனவரி மந்த் எத்தனை ஹாலிடேஸ்? பிப்ரவரி மந்த் எத்தனை ஹாலிடேஸ்? மார்ச் மந்த் எத்தனை ஹாலிடேஸ்? ஸோ மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் எத்தனை ஹாலிடேஸ் அப்படிங்கிறத நினச்சி போகிறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் மந்த் கொடுத்தா எப்படி இது கண்டுபிடிக்கணும் ஹாலிடேஸ். ஒரு மந்த் கொடுத்தாங்கன்னா அந்த மந்த்ல இருந்து எப்படி ஹாலிடேஸ் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் எழுதி போட்டிருக்கேன். ஜனவரி மாதம் எத்தனை டேஸ்? 31 டே. பிப்ரவரி மந்த் லீப் இயராக இருந்தால் 29 டேஸ், ஆர்டினரி இயராக இருந்தால் 28 டேஸ். அதில் மார்ச்சாக இருந்தால் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30 டேஸ், அக்டோபர் 31 டேஸ், நவம்பர் 30 டேஸ், டிசம்பர் 31 டேஸ். ஸோ இதுக்கு இந்த மந்த்துக்கு நம்ம இன்னும் ஹாலிடேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மந்த் அதை எதாவது மாற்றியாச்சு டேஸா? ஸோ டேஸ்ல இருந்து நம்ம ஹாலிடே கண்டுபிடிக்க என்ன செஞ்சோம்? வீக்ஸா மாற்றி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு பேர் தான் இது ஆட் டே. ஸோ இந்த இதை வீக்ஸா மாற்றணும்னா எதாவது டிவைட் பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 31ல எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 31ல எத்தனை 7 இருக்கு? 4 7s are 28. 4 7s are கரெக்ட் தானே? ஸோ 31ல எத்தனை வீக்ஸ் இருக்கு? 4 வீக்ஸ். ஸோ 4 வீக்ஸ் பிளஸ் ஸோ 4 7s are 28. ஸோ 31ல 28 போனால் ரிமைனிங் எவ்வளவு? 3. ஸோ 3 ஆட் டேஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த கம்ப்ளீட் வீக் போக ரிமைனிங் உள்ள எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு பேர் என்ன டேஸ்? ஆட் டேஸ். ஸோ ஜனவரி மந்த்துக்கு எத்தனை ஆட் டே? 3 ஆட் டே. புரியுதா? பிப்ரவரி மந்த் பார்க்கலாம். லீப் இயரால எத்தனை டேஸ்? 29 டேஸ். ஸோ 29 டேஸ் இருந்தால் எத்தனை வீக் இருக்கு? 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 7s are 28. 28. ஸோ 4 வீக்ஸ் இருக்கு. 4 7s are 28. 29ல 28 போனா ரிமைனிங் எவ்வளவு? ஸோ எத்தனை ஆட் டே? 1 ஆட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லீப் இயர் இருந்துச்சுன்னா பிப்ரவரி மந்த்துக்கு எத்தனை ஆட் டே? 1 ஆட் டே. இதே இது ஆர்டினரி இயரா இருந்துச்சுன்னா 28 தானே? 4 7s are 28. ஸோ 4 வீக்ஸ் 4 7s are 28 போச்சு. ரிமைனிங் 0 ஒன்று இல்லையா? 0 டே. ஸோ பிப்ரவரி மாதம் ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா ஆறு டேஸ் எவ்வளவு? 0. புரியுதா? ஸோ ஆறு டே எப்படி கண்டுபிடிக்கணும்? மார்ச் மாதம் எத்தனை டேஸ் இருக்கு? 31. ஸோ ஆறு டே கண்டுபிடிக்கணும்னா 31 எதாவது டிவைட் பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 31 7ஆல டிவைட் பண்ணால் 4 7s are 28. ஸோ 4 7s are 28 என்ன வரும்? 4 வீக்ஸ். ஸோ 28 போனால் 31ல 28 போனால் ரிமைனிங் எவ்வளவு? 3. ஸோ 3 ஆட் டே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 31 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இது 4 வீக்ஸ் பிளஸ் 3 டேஸ். ஸோ இங்கே 31 4 வீக்ஸ் பிளஸ் 3 டேஸ். இங்கே 31 தானே மே மந்த்துக்கு. ஸோ என்ன வரும்? 4 வீக் பிளஸ் 3 டேஸ். கரெக்டா? அது மாதிரி 31 வருதா? என்ன வரும்? 4 வீக்ஸ் பிளஸ் 3 டேஸ். இங்கே 31 வருதா? என்ன வரும்? 4 வீக்ஸ் பிளஸ் 3 டேஸ். இங்கே 31 என்ன வரும்? அக்டோபர் மாதம் 31 என்ன வரும்? 4 weeks plus 3 days. டிசம்பர் மாதம் 31 என்ன வரும்?
4 weeks plus 3 days. Okay friends, next கவனிங்க என்ன மாசம் ஏப்ரல் எவ்வளவு 30. so 30 என்ன வரும் 7 ஆல டிவைட் பண்ணனுமா அப்பதானே வீக்ஸா மாத்த முடியும். so 4 7s are 28. so 4 weeks 4 7s are 28. so 30 ல 28 போனா ரிமைனிங் எவ்வளவு 2. so 2 odd day ரைட்டா. so ஏப்ரல் மாசம் எத்தனை odd day 2 odd day. so இதே மாதிரி ஏப்ரலுக்கு 30 னா 4 week plus 2 day. அதே ஜூனுக்கு என்ன தான் இருக்கு 30 தான். சோ இதுக்கு என்ன தான் வரும் 4 weeks plus holiday எத்தனை தான் 2 day தானே. இதுக்கு செப்டம்பர் மாசம் 30 days தான். அப்ப என்ன வரும் 4 weeks plus எத்தனை holiday 2 holidays. நவம்பர் மாசத்துக்கு 30 தான். அப்ப என்ன வரும் 4 weeks plus 2 holidays. புரியுதா फ्रेंड्स. சோ இப்படி மந்த் கொடுத்தாங்கன்னா holiday கம்ப்ளீட் தெரியுதா. நெக்ஸ்ட் டாபிக் என்னது இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம் டேஸ் கொடுத்து அதுல இருந்து ஹாலிடே கண்டுபிடிச்சோம் 7 ஆல டிவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் முடிச்சோம் இப்போ மந்த் கொடுத்தாங்கன்னா அந்த மந்தை டேஸா மாத்தி டேஸை வீக்ஸா மாத்தி ஹாலிடேன்னு செஞ்சோம் கண்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இயர்ஸ் வருஷங்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி ஹாலிடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா இயர்ஸ் வருஷங்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி ஹாலிடே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரியா. ஸோ கவனிங்க ஃபர்ஸ்ட் 0 to 20 இயர் 0 to மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கு 20 வருஷம். இந்த 20 வருஷத்துக்கு ஹாலிடேஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்க போறோம். 20 வருஷத்துக்கு ஹாலிடேஸ் எப்படி எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன செய்யணும் புரியுதா. ஸோ இதுல எத்தனை லீப் இயர்னு பார்க்கணும், எத்தனை ஆர்டினரி இயர்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹாலிடேஸ்ன்னு சொல்லி அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் லீப் இயர் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 0 to 20 தானே. ஸோ லீப் இயர்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வரும் 4 வருஷத்துக்கு. அதனால தான் 4ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ஆல டிவைட் பண்ண அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இயரை எதெல்லாம் டிவைட் பண்ணணும் 4ஆல டிவைட் பண்ணால் நமக்கு லீப் இயர் எத்தனை இருக்குன்னு சொல்லி இருந்துச்சிடும் கண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 20 அப்படிங்கிறத நம்ம எதால டிவைட் பண்ண போகிறோம் 4ஆல. இல்ல அப்படின்னா நீங்க நினைச்சுக்கலாம் 4th மல்டிபிள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு 4 வருஷம் கூட தான் என்ன வரும் லீப் இயர் வரும். ஸோ 4th மல்டிபிள் 0க்கு 20க்கு இடையில 4th மல்டிபிள் சொல்லுங்க என்னதான் 4 அடுல 8 அடுல 12 16 20 கரெக்ட் தானே. ஸோ 0க்கு 20க்கு இடையில எத்தனை லீப் இயர் இருக்கு 5. எத்தனை லீப் இயர் இருக்கு 5 லீப் இயர் இருக்கு. இல்ல எனக்கு இப்படி 4th மல்டிபிள் எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா the last இயர் இருக்குல 20th இயர் அதை எதால டிவைட் பண்ணா போறோம் 4 ஆல. சோ 20 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 5 4s are 20. சோ 5 4s are 20. சோ 5 லீப் இயர் சொல்லி அப்படியே சொல்லலாம் கண்டு. சோ 0 to 20 ல எத்தனை லீப் இயர் 5. சோ 0 to 20 ல 5 வந்து என்ன இயர் 5 வந்து. So 20 yearsல 5 years தான் என்ன இயர். ரிமைனிங் எத்தனை இயர்ஸ் இருக்கு 20 ல 5 இயர் போனா ரிமைனிங் எத்தனை இயர் இருக்கு 15 இயர் என்ன இயர் ஆர்டினரி கரெக்ட்டா புரியுதா. சோ 0 to 20 ங்கும்போது மொத்தம் 20 வருஷம். அந்த 20 வருஷத்துல 5 வருஷம் தான் என்ன இயர் லீப் இயர். அப்ப ரிமைனிங் பாக்கி உள்ள 15 இயர் வருஷமும் எத்தனை இயர் ஆர்டினரி புரியுதா. சோ உங்களுக்கே தெரியும் 5 லீப் இயர் அதுக்கு ஹாலிடேஸ் எத்தனை 2 days 52 weeks plus 2 days. அந்த எக்ஸ்ட்ராவுல 2 daysக்கு பேர் தான் ஹாலிடே. சோ லீப் இயருக்கு 2 ஹாலிடேஸ் சொல்லி தந்தீங்க ஞாபகம் இருக்கா. சோ லீப் இயருக்கு ஹாலிடேஸ் எத்தனை 2. ஆர்டினரி இயருக்கு எத்தனை சொல்லி தந்தீங்க 1. வெரி குட். சோ 2 5s are 10. very very good. 115 is 15. so 10 plus 15 25 days. இப்போ கவனிங்க நம்ம ஏம் 0 to 20 இயர் அடிதானமா இயர்ஸை எதா மாத்தியாச்சு டேஸா மாத்தியாச்சு. இனிமே அசால்ட்டா ஹாலிடேஸ் கண்டுபிடிச்சலாமா. சோ டேஸ்ல இருந்து ஹாலிடே எப்படி கண்டுபிடிக்கணும் 7 ஆல டிவைட் பண்ணி வீக்ஸா மாத்துறோம்னா அந்த வீக்ஸ் கம்ப்ளீட் வீக் போக ரிமைனிங் உள்ள எக்ஸ்ட்ரா டேஸ் தான் இது ஹாலிடே. சோ 25 நம்ம வீக்ஸா மாத்தணும் அப்படினா எதால டிவைட் பண்ணனும் 7 ஆல டிவைட் பண்ணனும். சோ 25 ல எத்தனை 7 இருக்கு 3 7s are 21 கரெக்ட் தானே. 4 7s are 28. இத தாண்டி போயிடும்
So 3 7 தான் இருக்கு. So 3 7s are 21. So is equal to 3 weeks இருக்கு அப்படிதானமா? 3 7s are 21. So 25 ல 21 போனா ரிமைனிங் எவ்வளவு? 4 days. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன புரிஞ்சி 25 0 to 20 இயர்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 week plus 4 days. இந்த கம்ப்ளீட் வீக் போக ரிமைனிங் உள்ளதெல்லாம் என்ன டே? odd days. So 0 to 20 இந்த இயர்ல மொத்தம் எத்தனை odd days இருக்கு? 4. odd day நம்பர் எத்தனை? 4. So last year என்னது? 20th year. So 20th yearல last month என்னது? டிசம்பர்ல லாஸ்ட் டே என்னது? 31st டிசம்பர் 31st நமக்கு என்னது? ஆறு டே நம்பர் தானே 4. சோ 4 தானே. சோ 20th இயர்ல டிசம்பர் மாசத்துல 31st டே நமக்கு என்ன டே? வந்து 0 to 40 0 to 100 40 பாக்குமே 40 பார்த்துட்டு 100 பார்க்கலாம். ஸோ 0 to 40 இயர்ஸ் இருக்கு. இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 0 to 40ல ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே இதுல உள்ள லீப் இயர்ஸ் கண்டுபிடிப்போம். லீப் இயர் என்னது? 4th மல்டிபிள். ஸோ 4th மல்டிபிள் சொல்லுங்க. 4 8 12 16 20 24 28 32 36 அப்படி போயிட்டே இருக்குமா? ஸோ ரொம்ப இந்த இன்டர்வல் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிதானமா? ஸோ அப்படி 4th மல்டிபிளா எழுதுறத விட டிவைட் என்ன போட்டா போதும்? 4 போட்டா போதுமா? ஸோ 1 4 is 4. கரெக்டா? 1 4 is 4. 10 4s are 40. ஸோ எத்தனை ஹாலிடே இருக்கு? 10 தானே இருக்கு. புரியுதா புரியலையா? ஸோ இதுல எத்தனை ஹாலிடேஸ் இருக்கு? 10 ஹாலிடேஸ். சாரி 10 என்ன இயர்? லீப் இயர். சாரி 10 என்ன இயர் இருக்கு? லீப் இயர். ஸோ 10 வந்து லீப் இயர். ஸோ 40 இயர்ஸ்ல 10 இயர் லீப் இயர். ரிமைனிங் எத்தனை இயர்? 30 இயர்ஸ் வந்து ஆர்டினரி இயர். ரைட்டா? ஸோ உங்களுக்கு தெரியும் லீப் இயர்னா நம்ம என்ன போடணும்? அதோட ஹாலிடே எத்தனை? 2 days. 30 ஆர்டினரி இயர்னா அதோட ஹாலிடேஸ் எத்தனை? 1. ஸோ 2 10s are 20. 130 is 30. 20 plus 30 50 days. So நம்ம இயர்ஸ் ஏதா மாத்தியாச்சு, டேஸா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் ஹாலிடே தான் நம்ம பிடிக்கணும். அதுக்கு இது என்ன வீக்ஸா? ஸோ வீக்கா மாத்த எதால டிவைட் பண்ணணும்? 7 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 50 ஐ 7 ஆல டிவைட் பண்ணா 7 7s are 49. கரெக்ட் தானே? 7 7s are 49. ஸோ 50ல எத்தனை 7 இருக்கு? 7 7 இருக்கு. ஸோ 7 weeks 7 7s are 49. ஸோ 50ல 49 போற ரிமைனிங் எவ்வளவு? 1 day. ஓகேயா? ஸோ 0 to 40 இயர்ஸ்ல ஹாலிடே எத்தனை? 1 day. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1 day. அப்போ டிசம்பர் 14th இயர்ல டிசம்பர் 31st நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் 1 day. 1ங்கிறது என்னது? மண்டே. ஆறு நம்பர் 1 என்னது? மண்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா? சரி கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 3 இயர்ஸ் பார்க்கலாம். 0 to 100. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து 0 to 100 இயர்ஸ். 0 to எவ்வளவு? 100 இயர். இதுல உள்ள லீப் இயர்ஸ் நம்ம என்ன கண்டு பிடிக்கணும். சாரி இதுல உள்ள ஹாலிடேஸ் என்ன கண்டு பிடிக்கணும். சோ அதுக்கு இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியணும். சோ நமக்கு அதுக்கு என்ன செய்வோம்? லாஸ்ட் உள்ள டிஜிட்டை 4 ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படிதானே? அந்த லூஸ் தனத்தை ஜோட பண்ண ஏன் பண்ண கூடாது? லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வந்திருக்கு? 0 0. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 0 வந்தா அது என்னது? செஞ்சுரி இயர். சோ செஞ்சுரி இயரா இருந்தா லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு எப்படி முடிப்போம்? by divided by 400 போடணும். ஆனா 100 400 ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ இது என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது. 100th இயர் மட்டும் லீப் இயர் கிடையாது. சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 0 to 99 வரை நமக்கு தெரியாது. அப்படிதானே? சோ அந்த 0 to 100 எப்படி பிரிக்கலாம்? 0 to 99 பிளஸ் எத்தனாவது இயர்? 100th இயர், 100வது வருஷம். ஓகேயா? 0 to 99 வரை எத்தனை லீப் இயர் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டு பிளஸ் என்ன இருக்கு? 100th லாஸ்ட் இயர் எத்தனை? ஒரு வருஷம். எத்தனாவது வருஷம் அது? 100வது வருஷம். அந்த 100th இயர் லீப் இயரா
நான் லீப் இயரா? நான் லீப் இயர். ஏன் இது 400 ஆல டிவைட்? ஏன்னா 400 விட சின்ன நம்பர்லாம், ஸோ டிவைட் ஆகாது. ஏன்னா செஞ்சுரி இயர், லாஸ்ட் 2 டிஜிட் 00 வந்திருக்கு, செஞ்சுரி இயர். ஸோ செஞ்சுரி இயரை நம்ம லீப் இயரானு எப்படி செக் பண்ணுவோம்? 400 ஆல டிவைட் பண்ணாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ 100th இயரா 400 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன இயர்? நான் லீப் இயர், அதாவது ஆர்டினரி இயர். இது என்ன இயர்? இது ஆர்டினரி இயர். ஓகே, ஆர்டினரி இயர் தானே? இப்போ கவனிங்க, 0 to 99, 0 to 99 தான் இருக்கு. இது செஞ்சுரி இயரா? செஞ்சுரி இயர் இல்ல. அப்ப எதால டிவைட் பண்ணி பார்க்கலாம்? 4 ஆல 400 ஆல டிவைட் பண்ண வேண்டாம். புரியுதா? புரியலையா? அதனால தான் அந்த 100th இயரை தனியா எடுத்துட்டேன். புரியுதா? இப்போ 0 to 99 போது செஞ்சுரி இயரா இருக்காது. சோ செஞ்சுரி இயர் இல்லனா இதுல எத்தனை லீப் இயர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எதால டிவைட் பண்ணலாம்? 4 ஆல. புரியுதா? புரியலையா? சோ 4 ஆல டிவைட் பண்ணி பாருங்க, என்ன வரும் உங்களுக்கு? 1 4 2 4s are remaining 1 90 னா 90 ல எத்தனை 4 இருக்கு? 4 4s are 16. அதுதானே? லீப் இயர் இல்ல, ஓகே, அது தெரியும். அப்ப எத்தனை இது இருக்கு? 24. என்ன இருக்கு? சோ இத நான் 4 ஆல டிவைட் பண்ணி பாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? 0 to 20 இருக்குனா அந்த 20 எதால டிவைட் பண்ணுங்க? 4 ஆல டிவைட் பண்ணா எத்தனை லீப் இயர் இருக்கு கண்டுபிடிக்கலாம். சோ 24 ஆல டிவைட் பண்ணா எத்தனை லீப் இயர்? 5 லீப் இயர். ஃபர்ஸ்ட் எழுது ஞாபகம் இருக்கா? 4 8 5 லீப் இயர் இருக்கு அப்படினு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் இயரை நம்ம 4 ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 24 பிளஸ் ரிமைனிங் கிடைக்குதா விட்டுரு. ரிமைண்டர் கிடைக்கும் பாத்தியா? 2 4s are 8. சோ 9 ல 8 போனா ரிமைனிங் 1. அந்த 1 போட்டாச்சு. 19. 19 ல 4 4s are 16. 19 ல 16 போனா ரிமைனிங் எவ்வளவு? 3. அந்த ரிமைண்டர் விட்டுரு, அது தேவையில்ல. ரிமைண்டர் 3 கிடைக்கலாம், ரிமைனிங் அதை விட்டுருங்க. கோஷியன்ட் ஈவு எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 24. சோ மொத்தத்துல 24 வருஷம் என்ன இயர்? லீப் இயர். 0 to 99 மொத்த இடைப்பட்ட இதுல மொத்த எத்தனை வருஷம் லீப் இயர்? 24 இயர்ஸ் லீப் இயர்ஸ். சோ 24 இயர் என்ன இயர்? லீப் இயர். மொத்த எத்தனை வருஷம்? 99. அந்த 99 இயர்ஸ்ல 24 இயர்ஸ் லீப் இயர். ரிமைனிங் உள்ள இயர்ஸ் ஆர்டினரி இயர். சோ 99 ல 24 போனா ரிமைனிங் எவ்வளவு? 75. எவ்வளவு? 75. 75 வந்து ஆர்டினரி இயர், ரைட்டா? 100th இயர் லீப் இயர் ஆர்டினரி இயரா? உங்களுக்கு தெரியும், ஆர்டினரி இயரா இருந்தா ஆர்டினரி எத்தனை? 1. சோ அந்த 100th இயருக்கு ஆர்டினரி இயரா இருக்கனால அதுக்கு ஆர்டினரி எத்தனை? 1. சோ இப்போ கவனிங்க, 24 லீப் இயரா இருந்தா ஆர்டினரி எத்தனை? 2 பிளஸ் 75. ஆர்டினரி இயரா இருந்தா என்னது? ஆர்டினரி எத்தனை? 1 பிளஸ் என்ன இருக்கு? 1. சோ 2 24s are 48. 175 is 75 பிளஸ் என்ன இருக்கு? 1. ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணுங்க. 75 plus 1 என்ன வரும்? 76. 76 கூட எதை ஆட் பண்ணணும்? 48. சோ 76 கூட 48 ஆட் பண்ணுங்க. 6 plus 8 14. ரிமைனிங் 1. 1 plus 7 8. 8 plus 4 12. சோ ஆன்சர் 124 days. புரியுதா? சோ இயர்ஸ் எதா மாத்தியாச்சு, டேஸா மாத்தியாச்சு. இனிமேல் என்ன ஹாலிடே கண்டுபிடிக்க 7 ஆல டிவைட் பண்ணி வீக்ஸா மாத்தணும்ல. சோ 124 7 ஆல டிவைட் பண்ணுங்க பாப்போம். 7 ஆல 17 is 7. 17 is 7. 72 ல 7 போனா ரிமைனிங் எவ்வளவு? 5. அந்த 5 4 பக்கத்துல போட்டா 54. 54 ல எத்தனை 7 இருக்கு? 7 7s are 49. 8 7s are 56 வந்துரும். இருக்குது 54 தான். So 8 7 வராது, என்ன வரும்? 7 7. So 7 7s are 49. 54 ல 49 போனா ரிமைனிங் எவ்வளவு? 5. So 17 weeks இருக்கு plus எத்தனை days இருக்கு? 5 days. புரியுதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் 100th இயர் தானே? So 100th இயர்ல December 31st எத்தனை ஹாலிடே? 5. 5 ஹாலிடே என்ன டே? ஃப்ரைடே. ஓகே फ्रेंड, 0 to 100th இயருக்கு எத்தனை ஹாலிடேஸ் கம்ப்ளீட்? 5 ஹாலிடேஸ் கம்ப்ளீட், ரைட்டா? இப்போ சொல்லுங்க, 0 to 200 இதுக்கு எத்தனை ஹாலிடே வரும்? 10. ரைட் தானே? 0 to 100 க்கு எத்தனை டே? 4. அப்ப 0 to 200 க்கு 10 days. வெரி குட். எப்படி 0 to 100 மாதிரி எத்தனை மடங்கு?
0 to 100 அப்படிங்கிறது 1 மடங்கு, 100 to 200ங்கிறது ஸோ 0 to 200ங்கிறது இதை விட எத்தனை மடங்கு? ஸோ இதை வேலை மல்டிப்ளை பண்ணா போதும் 2 ஆல். ஸோ 2 5s are 10. ஸோ 10 odd days. ஓகேயா? புரியுதா புரியலையா? இப்போ கவனிங்க. ஸோ இங்க எத்தனை odd days இருக்கு? 10. 7 விட இது எப்படி இருக்கு? ஸோ 7 விட கூடிச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? 7 ஆல் டிவைட். ஸோ 10ல எத்தனை 7 இருக்கு? 1 7. ஞாபகம் வச்சுக்கோங்க 1 7. ஸோ 1 வீக் இருக்கா? ஸோ 1 7 is 7. 10ல 7 பண்ணா ரிமைனிங் எவ்வளவு? 3. ஸோ 0 to 200ல எத்தனை odd days? 3 தான். 10 நினைச்சிட கூடாது. ஏன்னா 7 விட கூட வந்துட்டாலே நம்ம சொல்லணும் 7 ஆல வீக்ஸா மாத்தி எக்ஸ்ட்ரா டேஸ் தான் நம்ம சொல்லணும், odd days சொல்லணும். ஸோ இங்க எத்தனை odd day? 3. ஸோ the 3 odd days. ஓகேயா? 0 to 200. ஓகேயா? ஸோ 0 to 100 தான் எத்தனை? 5. 0 to 200 தான் எத்தனை? 10. அதை மாத்தியாச்சு odd days-ஆ. அதே மாதிரி 0 to 300 உங்களுக்கு தெரியும். 0 to 100 நான் 5, 0 to 200 நான் 10, அப்ப 0 to 300 தான் 50. ஓகேயா? 7 விட இது கூடுதானே? அப்ப இதை வீக்ஸா மாத்தணும்ல. சோ 7 ஆல டிவைட். சோ 15ல எத்தனை 7 இருக்கு? 2 7s are 14. சோ 2 weeks. 2 7s are 14. சோ 15ல 14 போனா ரிமைனிங் எவ்வளவு? சோ எத்தனை odd day இருக்கு? 1. சோ இதுக்கு odd day எத்தனை? 1. சோ 0 to 300ல odd day எத்தனை? 1. புரியுதா? நெக்ஸ்ட் 0 to 400. 20. உங்களுக்கே தெரியும் 0 to 100 னா 5. 0 to 200 னா 10. 0 to 300 னா 15. அப்ப 0 to 400 னா 20. 20 days 3 weeks. அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா தப்பு. 20 கிடையாது. 21 ஆகும். அது எப்படி 21 இவன் சொல்லுதான் தெரியலையே அப்படின்னா கவனிங்க. லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 0. லாஸ்ட் 2 டிஜிட் 00 னா அது என்ன இயர்? செஞ்சுரி. செஞ்சுரி இயரா லீப் இயரா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எதாவது டிவைட் பண்ணுவோம்? 400 ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ 100 400 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன இயர் கிடையாது? லீப் இயர். ஓகே. 200 400 ஆல டிவைட் பண்ண ஏன்னா அதை விட சின்ன நம்பர்லாம். ஸோ இதுவும் லீப் இயர் கிடையாது. ஸோ 10 days 5 2 ஆல மல்டிப்ளை பண்ணது ஓகே கரெக்ட் 10 days. ஏன்னா இதுவும் லீப் இயர் கிடையாது, இதுவும் ஓகே நோ ப்ராப்ளம். 300 இதையும் 400 ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ இதுவும் லீப் இயர் கிடையாது. சோ இது 5 னா இது 10 னா இது 15 தான். ஏன்னா லீப் இயர் கிடையாது. பட் இது என்னது? 400. லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 00. செஞ்சுரி இயர். சோ செஞ்சுரி இயர் லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு செக் பண்ணதுக்கு எதாவது டிவைட் பண்ணும் 400 ஆல 400 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகும். சோ இது என்ன இயர்? லீப் இயர். 21. சோ நார்மல் கவனிங்க. நார்மல் இயரா இருந்துச்சுன்னா எவ்வளவு டேஸ் தான்? 20. ஆனா இது லாஸ்ட் 400ங்கிறது என்ன இயர்? லீப் இயர். சோ எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும்? பிளஸ் 1. இந்த 20 டேஸ் கூட பிளஸ் என்ன டேஸ் சேர்க்கணும்? ஏன் 1 சேர்க்கணும்? இந்த 400ங்கிறது என்ன இயர்? லீப் இயர். சோ 0 to 400ங்கும் போது எத்தனை டேஸ்? 20 டேஸ் கிடையாது. 20 plus 1 21 டேஸ். மொத்தத்துல அப்ப எத்தனை டேஸ்? 21 டேஸ். ஏன் பிளஸ் 1 வந்துச்சு? ஏன்னா இந்த 400ங்கிறது என்ன இயர்? லீப் இயர். அதனால பிளஸ் எத்தனை டேஸ் சேர்க்கணும்? ஏன் ஆர்டினரி இயரா இருந்துதா? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆர்டினரி இயர்ல 365 டேஸ். அதை வீக்ஸா மாத்தினா 52 வீக்ஸும் பிளஸ் எத்தனை டே? 1 டே. இதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 366 டேஸ். சோ வீக்ஸா மாத்தினா 52 வீக்ஸ் பிளஸ் எத்தனை டே? 2 days. அப்ப ஆர்டினரி இயருக்கு 1 டே, லீப் இயருக்கு ஆர்டினரி இயரை விட லீப் இயரா இருந்தா கூட எக்ஸ்ட்ரா எத்தனை டே? அதனால சொன்னேன் ஆர்டினரி இயருக்கு 20 னா லீப் இயரா இருந்தா பிளஸ் எத்தனை டே சேர்க்கணும்? 1 டே சேர்க்கணும். அதான் 20 plus 1 21 டேஸ். நமக்கு தெரியும் 7 விட இது அதிகமாக தானே இருக்கு. அப்ப இதை வீக்ஸா என்ன செய்யணும்? மாத்தி எக்ஸ்ட்ரா டேஸ் தான் 6 டேஸ் சொல்லலாம். சோ 21ல எத்தனை 7 இருக்கு? 3 7s are +0. சோ இல்ல எத்தனை வீக்ஸ்? 3 வீக்ஸ். 3 7s are 21. சோ 21ல 21 போனா ரிமைனிங் 0 டேஸ். புரியுதா? புரியுதா புரியலையா? சோ 0 to 400 6 டே எத்தனை? ரொம்ப ரொம்ப முக்கியம். 0 to 400 6 டே எத்தனை? 0.
ஸோ ஓகே 0 to 400 ஓகே 0 days ஓகே. நெக்ஸ்ட் 0 to 1600 எதுக்காக 0 to 1600 400 விட எவ்வளவு மடங்கு 4 மடங்கு 4 4s are 16 so 4 into 400 1600 so the 400 விட இது எத்தனை மடங்கு கூட 4 மடங்கு 1600 இதுவும் என்ன இயர் தான் லீப் இயர் ஏன்னா இது 400 ஆல டிவைட் ஆகும்ல 0000 ஆயிரும் கேன்சல் 16 4 ஆல டிவைட் பண்ணா ஆகும் so மொத்தத்துல 1600 லாஸ்ட் 2 digit 00 செஞ்சுரி இயர் so செஞ்சுரி இயர் லீப் இயரா இல்லனா ஆர்டினரி இயரா எப்படி இப்போ 400 ஆல so 1600 400 ஆல டிவைட் ஆகும் இதுவும் என்ன இயர் தான் லீப் இது என்ன இயர் லீப் இயர் தான் இதுவும் என்ன இயர் தான் so 0 to 400 க்கு எத்தனை ஹாலிடே 0 0 to 1600 இதுவும் லீப் இயர் தானே so இதை விட இது எத்தனை மடங்கு கூட 4 மடங்கு so இதோட ஹாலிடேயை எதால மல்டிப்ளை பண்ணலாம் 0 to 400 உடைய ஹாலிடே 0 அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 to 1600 க்கு லீப் இயர் நிச்சிரும் நம்ம ஹாலிடேஸ் நமக்கு நிச்சிரும் கிடைச்சிரும் so 0 வை 4 ஆல மல்டிப்ளை பண்ணால எத்தனை தான் 0 கேட்டதானே புரியுதா so 0 to 400 க்கு ஹாலிடேஸ் எத்தனை 0 to 800 க்கு 0 ஏனா 400 உடைய டபுள் மடங்கு தான் இது 800 0 0 to 1200 0 ஏனா 1200 ங்கிறது 400 உடைய 3 மல்டிபிள் அப்படிதானே 3 4s are 12 1200 வரும் ஓகேயா முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த கேலண்டர் ப்ராப்ளத்துல உள்ள அவ்வளோ கான்செப்ட் இவ்வளவுதான் ஃபுல் கான்செப்ட் இது பார்த்தாச்சு இது தெரிஞ்சுனா கண்டிப்பா நம்ம இந்த கேலண்டர்ன்றோட சம்ம அசால்ட் அட்டன் பண்ணிடலாம் ஸோ இதில் அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்ளம்ஸ் என்ன பார்க்க போறோம் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் போகிறோம் பார்க்க போகிறோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ தரவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் சரியா கொஸ்டின்ஸ் போட்டு எப்படி அதில் வந்து நம்ம வந்து டேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நாளைக்கு கொஸ்டின் மூலமாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த கேலண்டரில் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இதுவரை கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்